கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம், சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட அந்த வெள்ள சேதத்திலிருந்து மீண்டு வரும் இந்த நிலையில் நாம் கவனிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக நகர கட்டமைப்பு. இந்தியா போன்ற நாட்டில் வெள்ளம் உள்ளிட்ட எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் அதை தற்காத்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய நகர கட்டமைப்பு இருக்கின்றது. அதை தாண்டி இனி நாம் கற்றுக்கொண்டு செய்ய போகின்ற விஷயங்கள் இதில் என்ன என்பது குறித்து தான் இன்றைய கோணங்கள் நிகழ்ச்சியில் அலசரிக்கின்றோம். முதலில் அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கொட்டி தீர்த்த கனமழையால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் சொல்லொன்னா துயரங்களை மக்கள் சந்தித்தனர். அந்த பாதிப்பிலிருந்து தற்போது மக்கள் படிப்படியாக மீண்டு வரும் சூழலில் நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எனினும் பாதிப்புகளிலிருந்து முழுமையாக மீள்வதற்கு இன்னும் நெடுங்காலம் பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. எவரும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் நிகழ்ந்துள்ள தற்போதைய இயற்கை பேரிடர் பல்வேறு ஐயப்பாடுகளையும் வினாக்களையும் எழுப்பியுள்ளது. எதிர்காலத்தில் இயற்கை சார்ந்த பாதிப்புகளை, பேரிடர்களை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருக்கிறதா என்ற சந்தேகத்தை பல்வேறு தரப்பினரும் எழுப்புகின்றனர். குறிப்பாக வெள்ளம் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் போது அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்கான வடிகால் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கின்றனவா என்ற கேள்வி நகர கட்டுமானத்துறை நிபுணர்களால் முன்வைக்கப்படுகிறது. கடந்த கால நிகழ்வுகளின் அடிப்படையில் பேரிடர் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகளை கொண்ட பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அந்தந்த பகுதிகளுக்கான பிரச்சினைகளை கருத்தில் கொண்டே உருவாக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி எதிர்பாராத நெருக்கடியான தருணங்களில் திறம்பட செயலாற்றுவதற்கான பயிற்சிகளும் அப்பகுதியில் உள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதேபோன்று தமிழகத்திலும் பேரிடர் காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது அடிப்படை கல்வியிலேயே வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்ற கருத்தும் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது. நம்முடைய நகரங்கள் பேரிடர்களை சமாளிக்கக்கூடிய வகையில் ஓரளவிற்காவது இருக்க வேண்டும். அதை தாண்டி அதற்கான திட்டமிடல் நோக்கியும் நாம் நகர வேண்டும். இன்றைய நிலையில் இந்த விஷயங்கள் குறித்து அலசுவதற்காக நம்முடைய அரங்கில் 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் திரு மார்க் செல்வராஜ், உட்கட்டமைப்புத்துறை வல்லுநர். நிறைய நாடுகளில் இது குறித்த பல்வேறு பயிற்சிகளையும் பல்வேறு விஷயங்களையும் செய்திருக்கக்கூடிய உங்களை வரவேற்கின்றேன். அதே போல மூத்த விஞ்ஞானி, பாபா அணுசக்தி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மூத்த விஞ்ஞானி திரு டேனியல் செல்லப்பா இணைந்திருக்கிறார். உங்களுக்கும் வணக்கங்கள், வரவேற்கின்றேன். திரு மார்க் செல்வராஜ், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கின்றேன். நம்முடைய நகர கட்டமைப்பு, அது குறித்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. காரணம், இப்படியான ஒரு வெள்ள சேதம் சென்னையில் ஏற்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய நகரம், இந்தியாவினுடைய 4வது மிகப்பெரிய நகரம் மக்கள் தொகையிலும் அமைப்பு ரீதியிலும். இப்படியான ஒரு நகர புரட்டி போட்டு விட்டது இந்த வெள்ளம். ஏற்கனவே மும்பையிலும் இதே மாதிரியான ஒரு வெள்ளத்தை பார்த்தோம். மற்ற நகரங்களிலும் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகின்ற சூழலில் நாம் அதற்கெல்லாம் தயாராகி இருந்தோமா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா நிச்சயமாக இல்லை என்றது நம்ம இப்போ கடந்த 10 நாளில் கண்டுபிடிச்சிருக்க முடியும் யாராக இருந்தாலும். அது ஏன் அப்படின்னா, நகர திட்டமிடலில் தான் ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. சென்னை மட்டுமா அல்லது இந்தியாவினுடைய மற்ற நகரங்களில் இதே மாதிரியான நிலை தானா? குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியா முழுதுமே ஒரு முழுமையான நகர திட்டமிடல், ஒரு ஹேண்ட்புக்கு, ஒரு கைட்லைன்ஸும் நம்மக்கிட்ட இல்லைன்றது தான் நிதர்சனமான உண்மை. நிச்சயமா இந்த நிலையில் இன்னொரு விஷயத்தையும் நாம் கூடாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது இவ்வளவு பெரிய வெள்ளத்தில் நாம் சந்தித்த மிகப்பெரிய இன்னொரு இழப்பு, இன்னும் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர், அதுவும் சாக்கடை நீராக மாறிக்கொண்டிருக்கின்றது நம்முடைய சாலைகளில். அதை தாண்டி மிகப்பெரிய தொற்று நோய்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியது அந்த கழிவை சரியாக மேலாண்மை செய்ய முடியாதது. நகர கட்டமைப்பில் கழிவு நீர் அல்லது திடக்கழிவு மேலாண்மை என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தில் இது குறித்த பல்வேறு விஷயங்களும் செய்யப்படுகின்றன. திரு டேனியல் செல்லப்பா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? சென்னை போன்ற நகரங்களில் தற்பொழுது ஏற்பட்டு இருக்கக்கூடிய வெள்ளம், அதை தாண்டி இந்திய அளவில் மற்ற நகரங்களிலும் ஒருவேளை ஏற்பட்டால் அதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா இந்த விஷயங்களுக்கெல்லாம்? ஒரு நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் பாபா அணு ஆராய்ச்சி மையம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அணு ஆராய்ச்சி மட்டும் இல்லை, மக்களுக்கு டே டு டே லைஃபுக்கு என்னென்ன வேணுமோ அது சம்மந்தமாக, உணவு சம்மந்தமாக இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய இட்லி, உளுந்து, கிரவுண்ட் நட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. மெடிக்கலுக்கு நிறையா பண்ணுறாங்க. அது நிறையா தொழிலில் என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய R&D பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிசர்ச்னு பார்க்கும்போது என்விரான்மெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம வளரும் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். நான் சின்ன பின்னாக இருக்கும்போது எங்களுடைய முந்தின தலைமுறையிலேயோ தண்ணி இந்த அளவுக்கு மாசுபடலை, காற்று இந்த மாதிரி மாசுபடலை. இப்போ நீங்கள் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, டெல்லி மாதிரி சில இடங்களில் பல நியர்பை கண்ட்ரீஸ்லாம் கூட ஏர் பொல்யூஷன் நிறையா இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க.
இதே மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து இந்தியாவில் கூட என்ன ஆகும்னா அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையில் வந்து எப்படி நம்ம வாட்டர் பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போகிறோமோ அது மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் ஸ்கூலுக்கும் பேக்கில் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும், ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு போக நிலைமை வந்துடும். ஸோ அதுக்காக தான் என்னென்னா பாபா ஆராய்ச்சி மையத்தில் நிறைய இதில் சம்மந்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க வெள்ளம் வரும்போது மெயினாக வந்து இந்த கழிவு நீர் வந்து மிக்ஸ் ஆகி வருது அப்படின்றது. நீங்கள் இந்த டைம் மட்டும் இல்லை, ஈவன் நார்மல் டைமில் கூட பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் இஷ்யூவாக த்ரூ அவுட் இந்தியா எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இதுக்கு ஒரு மெயின் காரணம்னா மக்கள் நம்மளுடைய பொறுப்புணர்ச்சியை முதல்ல என்ன நம்மளுடைய பொறுப்பு என்னென்னு உணரணும். அது சரி, நம்ம ரொம்ப அழகாக உள்கட்டமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டில் சுவேஜ் லைன் தனியாக போகும், ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்றது தனியாக போகும். ஸோ ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்றது வந்து ஜஸ்ட் மழை பெய்யும் போது எடுத்துகிட்டு போகிற தண்ணி அது. அதை வந்து நம்ம மே நாட் பி சூவேஜுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கும், எஸ்டிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஜஸ்ட் ரெயின் வாட்டர் இதை ட்ரெயின் பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா வீடுகளில் உள்ளவங்க டைரெக்டாக வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து எஸ்டிபி மூலமாக கடலுக்கோ வேறு வாட்டர் பாடிக்கோ போய் சேர போகிறதில்ல. இது எல்லாம் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் போய் ரெகுலராக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம தான் உணரணும். இப்போ மழை பெய்யும்போது அது வெளியே வருது, அப்போ நமக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது இந்த நிறைய நம்ம மக்களுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு சம்பந்தம். நிச்சயமாக இந்த விஷயம் அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியமானது. அதை தாண்டி திரு மார்க் செல்வராஜ், உங்களிடம் நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி, சென்னை ஒரு பழமையான நகரம், 400 ஆண்டுகால ஒரு பழமையான நகரம். அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன பகுதிகள் இன்னும் பழமையானதாக பேசப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த ஒரு பெருமழை வெள்ளத்தில் தப்பித்த சில பகுதிகளாக அல்லது ஓரளவு தப்பித்த பகுதிகளாக நாம் பார்க்கக்கூடியது பிராட்வே, அதாவது பழைய சென்னை. ஆங்கிலேயர் காலத்தில் 1600களில் உருவாக்கப்பட்ட அந்த சென்னை மிகப்பெரிய பாதிப்பை எதுவும் சந்திக்கவில்லை. ஒரு சிறிய அளவில் சாதாரண மழைப்பொழிவு எந்த அளவிற்கு ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் அந்த அளவிற்கு தான். அதே போல் பழமையான பகுதிகளான திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் போன்ற பகுதிகளிலும் பெரு அளவில் எதுவும் மாற்றம் இல்லை. அதாவது பழமையான சென்னையை பொறுத்தளவு எந்தவித பெரிய அடியும் வாங்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நகர கட்டமைப்பு, அப்போதைய காலகட்டத்தில் நாம் செய்த அந்த நகர கட்டமைப்பு, அதை தாண்டி சுற்றி நாம் அந்த பெருநகர வளர்ச்சியினால் ஏற்பட்ட ஒரு விளைவாக இதை பார்க்கலாமா? இதில் சரியான திட்டமிடல் இல்லைங்கிறத நம்ம அணுகலாமா? நிச்சயமாக. இப்போ பிரிட்டிஷ் சிஸ்டமில் வந்து அவங்க பிளான் பண்ணி நல்லா நகர திட்டமிடல் பண்ணதுனால தான் இன்ற அளவும் வந்து அது வந்து நல்லா இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பிரிட்டிஷ் காலத்திலேயே பண்ணது வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் அது இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பண்ண இது அர்பன் பிளானிங், அதுக்கு சம்மந்தப்பட்ட வந்த கார்பரேஷன், நம்மளோட கையில் வர டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் பிடபிள்யூடி, இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுற அவுட் சைடு ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக பார்க்க முடியும். இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு உள்ளே வர ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. அதையும் தாண்டி வர ஏரியா வந்து நம்ம பின்னாடி ஏரியா வந்து டிடிசிபி, டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் வர ஏரியா பார்த்தீங்கன்னா அதை விட மோசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பாக்கம், மேடவாக்கம் அதெல்லாம் வந்து இன்னுமே வந்து திட்டமிடல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட பிளானும் கூட ஃப்ளட் ரிலேட்டட் இதில் வந்து இன்னும் முழுமையாக பண்ணலை. இப்போ அவங்களோட மேனுவல் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளட்டுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் ஸ்டார்ம் வாட்டர் பிரச்சனையை எப்படி வந்து ஒரு டெவலப்மெண்ட் அணுகணும் அப்படின்றது முழுமையான ஒரு கைட்லைன்ஸும் ஒரு அப்ரூவல் கொடுக்கும்போது அதை அவங்களுக்கு பார்க்குறதுக்கான எந்தவித முகாந்திரமும் கூட இல்லை. அதோட குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்களோட ஒரே ஒரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இப்போ வந்து அது வந்து இயங்கிட்டு இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வர மழை தண்ணி எல்லாமே வந்து நம்ம சேகரிக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எவ்ரி பில்டிங் பிளானிங் பண்ணும்போதும் திட்டமிடல் பண்ணும்போதும் அந்த அப்ரூவல் பில்டிங்கில் இருக்கான்றதை அவங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா வாட்டரும் வந்து சைட்டுக்கு ஓரமாக எடுத்துகிட்டு போய் ஒரு ரெயின் ஹார்வெஸ்டிங் பிட்டிங் வச்சு கட்டியிருக்கீங்களா, அதில் போய் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது திட்டமிடலாம் அவங்க செக் பண்ணிட்டு தான் ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஏன்னா அது அவங்களோட கைட்லைன்ஸில் இருக்குது. ஆனால் அது மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து வெள்ளத்துக்கோ இல்லை வந்து மழைக்கு சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லைன்ற ஒரு முழுமையான இதை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக எடுக்கலை. இப்போ மழைன்ற விஷயம் வந்து அதை தாண்டி ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் ராஜஸ்தான்லேயோ இல்லை வந்து வறண்ட இடத்துலையோ இல்லை, இது மேபி ஒரு சில இடத்துல ஒரு சில டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா தண்ணி கம்மியாக இருக்கிற டைமில் நம்ம வந்து கிரவுண்ட் வாட்டர் டேபிள் ரொம்ப கீழே இறங்கிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ரீசார்ஜிங் பிட் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணும் வந்து பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து கிரவுண்ட் வாட்டர் மேலே வந்துருச்சுன்றதும் சில ரிப்போர்ட்ஸ்லாம் வருது. பட் ஆனால் அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து நல்ல மழைநீர் திட்டமும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஹைட்ராலஜிக்கல் சிஸ்டம் வந்து சிஎம்டிஏ வந்து இன்சிஸ்ட் பண்ணணும் அவங்களோட திட்டமிடலையும். ஏன்னா நகர திட்டமிடலும் ஸ்டார்ட் ஆகுது. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து அது வந்து அந்த திட்டமிடல் வந்து இன்க்ளைண்ட் ஆகி
இருந்தால் மட்டும்தான். நிச்சயமா ஒரு ஒரு பெருநகர கட்டமைப்பு அல்லது நகர வளர்ச்சியின் போது பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நீர் மேலாண்மை, நீர்வழி பாதை அல்லது கழிவுநீர் பாதை, இதையெல்லாம் சரிவர அமைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். திரு டேனியல் செல்லப்பா, இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கழிவுநீர் மேலாண்மை அல்லது ஒரு நகர கட்டமைப்பில் இந்த நீர் மேலாண்மையை எந்த அளவிற்கு அவசியமாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது, அதில் கழிவுநீர் மேலாண்மையும் சேர்த்து? நீருன்றது நம்மளுக்கு வாழ்வாதாரம். நம்ம ஃப்ளோரா ஃபானா உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறதுக்கு நீர் ரொம்ப முக்கியம். நம்ம மாதிரி இந்தியா மாதிரி சவுத் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கஷ்டப்படக்கூடியது. வெயில் காலம் வந்ததுன்னா தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். ஸோ இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் நிறையா பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் இப்போ நிறைய நீர் வருது நம்மளுக்கு. வந்த நீரை நம்ம இப்போ சப்போஸ் எல்லா நீரும் நம்ம அப்படியே தேக்கி வச்சுருந்தா கூட அதை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது. ஏன்னா நிறைய எல்லா இடத்துல என்ன ஆகுன்னா இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம குடித நீராக போன நீரோட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் கலந்துருக்கு, சிவேஜ் கலந்துருக்கு. ஸோ ப்ராப்பராக வந்து அந்த சோர்ஸ்லேயே இப்போ நம்ம மழை பெய்யும் போது இயற்கையில் எல்லாம் அடிச்சுட்டு கடலுக்குள்ளே போயாச்சுன்றாங்க. எல்லாமே வந்து க்ளீனாக இருக்குன்றாங்க ரிவர்ஸ். இப்போ